நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு புதுசா ஒரு செஃப்பை ஹையர் பண்ணுறீங்க. அவர்ட்ட வந்து சொல்கிறீங்க, இந்த கிச்சன் ரோல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. இந்த ரொம்ப ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிறாத. ஏன்னா ரொம்ப தப்பா கையில பட்டுச்சுன்னா பெருசா வெட்டிரும். ஸோ அதை யூஸ் பண்ணாதங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த டைம் பார்த்து அவரு நீங்க சொன்ன ரூல ஃபாலோ பண்ணணும். ஆனா பக்கத்துல பார்க்குற ஃபுட் ப்ராசஸர்ல ஒரு அதே ஷார்ப்பான ஒரு கத்தி இருக்கு. சரி, அத எடுத்து அவரு தன்னுடைய வொர்க்க முடிச்சுறாரு. இது ரைட்டா? ராங்கா? ஏன்னா நீங்க சொன்ன ரூல ஃபாலோ பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு தேவையான வொர்க்கும் வேற எத வச்சு அச்சீவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட இதே மாரி என்ன பண்ணிருக்கு, கோடெக்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஒரு வேலைய குடுத்தன்னா, அந்த வேலைய முடிக்கிறதுக்கு ஒரு ஆக்சஸ் பார்த்துருக்கு. கிடைக்கல. ஆனா குடுத்திருக்க யூசர் வந்து எந்த குரூப்ல இருக்கு, டாக்கர் குரூப்ல இருக்குன்னா, அது மூலமா ஒரு டாக்கர லான்ச் பண்ணி, அது ஒரு டிரைவ்ல உள்ள ஃபைல மாடிஃபை பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் புரிஞ்சுங்களேன். ஏஜென்ட் வந்து இது வந்து எதுவும் தப்பு பண்ணல. பட் தனக்கு தேவையான ஒர்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது எப்படிலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடி வேலை பார்க்குதுன்னு பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாரி ஏஜென்டிக் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, மனுஷன் மாரி இது பிஹேவ் பண்ணும்னு நினைக்காதீங்க. இது வேற மாரி பிஹேவ் பண்ணும். வேற மாரி பண்றனால தான் நம்மளுக்கு அது புரியாது. அதோட பவரும் நமக்கு புரியாது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரீசென்ட்டா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. எக்ஸ் வலைத்தளத்தில. முடிஞ்சா அத போய் தேடி பாருங்க. நீங்களும் ஏஜென்டிக் சிஸ்டம் எதுவும் யூஸ் பண்றீங்க ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அதுக்குள்ள பெர்மிஷன்ஸ்லாம் பார்த்து குடுங்க. ஸோ இத பத்தி உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன்.